இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது கொண்டக்கடலை மசால் வடை. இதுக்கு பெரிய கொண்டக்கடலை நான் எடுத்துருக்கிறேன். இதை 5 மணி நேரம் ஊற வச்சு ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் கலைஞ்சி அழுக்கெல்லாம் போக எடுத்துட்டு 5 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்து நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா நல்லா அதையும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இஞ்சி, கேரட் சேர்த்துறதுல ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து வச்சுருக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இந்த கொண்டக்கடலையை நம்ம மிக்சியில் குறைன்னு அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அதை எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கொண்டக்கடலையை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிடாதீங்க, ரொம்ப பேஸ்ட்டாக. இதுக்கு இப்போ தேவையான பொருளெல்லாம் போட்டு இதை நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிறோம். தேவையான அளவு உப்பு, தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுங்க. நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், இந்த பச்சை மிளகா உங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் தேவையில்லை, இல்லைன்னா நீங்கள் போடலாம். இஞ்சி, கருவேப்பிலைய நல்லா கிள்ளி போட்டுக்குங்க பொடியாக. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை போட்டுட்டு இதை இப்போ நல்லா பிசைஞ்சிக்கிறோம். இப்போ நாம் கொண்டக்கடலை அரைச்சோம் இல்லையா குறைன்னு, அதில் எல்லா வகையான அரிஞ்சு வச்சுருந்தது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருண்டி வச்சுக்கிட்டேன். இப்போ வடை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நாம் ஒரு கடாய் வச்சு அதில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப ஃபுல்லாக தூக்கி விட்றாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இந்த உருண்டைகளை தட்டி தட்டி வடையாக போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம இதை போல் தட்டி லைட்டாக அந்த கிண்ணத்தில் தண்ணி வச்சு இப்படி தொட்டுட்டு நல்லா மெலிசாக தட்டி தட்டி எண்ணெயில் போட வேண்டியதுதான். கால் கிலோ கொண்டக்கடலை, இது பெரிய கொண்டக்கடலை. இது பெரிய கொண்டக்கடலை எதுக்கு எடுத்துக்கிட்டேன்னா நல்லா மாவு கொடுக்கும், அதனால தான். சின்ன கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். வடை கம்பியை வச்சு நம்ம பொறுமையாக பரட்டி விட்டு இந்த வடைகளை வேக வைக்கிறோம். கொண்டக்கடலை வடை ரெடி ஆயிடுச்சு. நான் இது சின்ன சின்ன வடைகளாக ஏன் போட்டேன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய்லாம் உள்ளே போயிட்டு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள், அப்படியே ஒரு கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன வடைகளாகவே செஞ்சுக்கிங்க. இது வரைக்கும் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே